எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆந்திரா ரவா இட்லி. அது என்ன ஆந்திரா ரவா இட்லின்னு பார்க்குறீங்களா? என்னோட ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அரிசி ரவையை யூஸ் பண்ணி தான் இட்லி செய்வாங்க. நம்மள மாதிரி அரிசி நிறைய நேரம் ஊற வச்சு ஆட்டி அதை புளிக்க வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அரிசி ரவையை யூஸ் பண்ணி தான் ரவா இட்லி செய்வாங்க. வாங்க அந்த அந்த இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இதில் 3 கப் அரிசி ரவையை எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் 1 கப் உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி ரவை இதே மாதிரி தான் இருக்கும், நார்மல் ரவை மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஊற வச்சுக்கிற உளுந்து பருப்பை எடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த உளுந்த மாவை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்சிருக்கிற ரவையை எடுத்து நல்லா கையில் புழிஞ்சி விட்டுட்டு அந்த உளுத்தம்பருப்புல சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா இது மாதிரி புழிஞ்சி எல்லா ரவையும் சேர்த்துக்கணும். நான் எல்லா ரவையும் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டு மாவை நல்லா கலந்து விட போகிறேன். கை வச்சு நல்லா மாவை கலந்து விடணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை 6 to 8 hours இல்லை த்ரூ அவுட் நைட் புளிக்க வைக்கணும். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இது நம்ம எப்பவும் செய்கிற இட்லி ப்ராசஸே தான். தட்டில் மாவை போட்டு 10 to 15 minutes பாயில் பண்ணணும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாங்க இட்லி எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், அழகாக இட்லி வெந்திருக்கு. இந்த இட்லி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 minutes அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இட்லி தட்டில் ஒட்டாமல் அழகாக வரும். நான் இதை சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ஆந்திரா இட்லி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.